இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நேற்றைய தினத்திலே ஆண்டவர் இயேசு விதைப்பவனுடைய உவமையை தன்னுடைய சீடர்கள் மத்தியிலே சொல்லுகிறார். இன்றைக்கு ஏன் உவமைகளில் பேசுகிறீர் என்று கேட்ட சீடர்களுடைய கேள்விக்கு பதிலாக ஆண்டவர் சொல்லுவதுதான் நம்முடைய சிந்தனைக்கு. மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம், அதில் 10 முதல் 15 முடிய இந்த நற்செய்தியிலே சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள் ஒருவேளை இன்றைக்கு நம்மையே நாம் கேள்வி கேட்டு ஆய்ந்து பார்க்க அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு விண்ணரசின் உண்மைகள் கொடுத்து வைக்கப்பட்டுள்ளன, அவர்களுக்கோ அது கொடுத்து வைக்கப்படவில்லை. அதனுடைய பொருள் என்ன? நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். உங்களுடைய வாழ்க்கையில இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இருப்பது உங்களுக்கு தெரியும். எந்த பாதையில், எந்த இடுக்கான பாதை வழியே கட்டளைகளை கடைபிடித்து நீங்கள் பயணிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் தேர்ந்தெடுக்கப்படாத, அழைக்கப்படாத புறையின மக்களுக்கு, என்னில் நம்பிக்கை இல்லாத இந்த யூத மக்களுக்கு அந்த அற்புதமான ஒரு நிலை ஏற்படவில்லை. எந்த அளவுக்கு ஆண்டவர் இதை சொல்றார் அப்படின்னா, அவர்களுடைய காதுகள் மந்தமாகிவிட்டது, கேட்டு கேட்டும் கேட்காதவர்களைப் போல் ஆகிவிட்டார்கள், பார்த்தும் பார்க்காதவர்களைப் போல் இருக்கிறார்கள், உணர்ந்தும் உணராதவர்களைப் போல இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இது அழைக்கப்படாத அல்லது இயேசுவில் நம்பிக்கை இல்லாத அல்லது புற இனத்தை சார்ந்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை. இன்றைக்கு நான் என்ன கேள்வி எழுப்ப விரும்புகிறேன் என்றால், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் மந்த புத்தியோடு நாம் வாழவில்லையா? ஆண்டவர் சொல்லுவதையெல்லாம் காதால் கேட்பதோடு உளத்தால் உணர்ந்து வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்வு அழைக்கப்படாதவர்களையும் புறையின மக்களையும் ஆண்டவரிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுமா? அத்தனை சாட்சியங்கள் நம்மிடம் உண்டா? அன்பானவர்களே, இந்த கேள்வி நம்மை நெருஞ்சி முள் போல தைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு பதிலை நாம் ஆண்டவருக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீர் கொடுத்திருக்கின்ற அழைப்பின் உன்னதத்தை உணர்ந்து கொள்ள செய்தருளும். நீர் அழைத்துள்ள இந்த உன்னதமான அழைப்பிற்கு ஏற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து காட்ட தேவையான ஆவியின் ஆற்றலை எங்களுக்கு தந்தரலும். உம்முடைய அழைப்பை கேட்காத செவிடர்கள் போல உள்ள நம்பிக்கை இல்லாத மற்றவர்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை அந்த அழைப்பை நினைவூட்டுவதாகவும், அவர்கள் காதுகளில் ஒலிக்கும்படியாக, அவர்கள் உள்ளத்தில் உணரும்படியாக, எங்கள் சாட்சியங்கள் எழும்படியாகவும் எங்களுக்கு ஆற்றலை தருவீராக. இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.